முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திட்டாரே. இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திட்டாரே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. எங்களுக்கு அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆண்டவரே, இந்த இரவலுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற மகா உன்னதமான இந்த பாடத்துக்காக தோத்திருக்கிறோம். ஓ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே ஓ கர்த்தாவே தவறாய் வியாக்கியானம் பண்ணி விடாதபடிக்கு, தவறாய் பொருத்தி விடாதபடிக்கு, தவறாய் அதை நாங்கள் ஆண்டவரை நிரூபித்து விடாதபடிக்கு கற்று இறுக்கமாய் பாதுகாப்பு திரும்பிக்காக தோத்திருக்கிறோம். உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரும் முன்னிறுத்திருக்கிறீரோ அத்தனை பேர் இந்த விலையேறப்பட்ட சத்தத்தை சதி இறக்க மாட்டேங்கிறதாக பூமியில சமீபித்துக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறபடியால் நமக்கு சோத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசும் நடத்தும் உணர்த்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் ஸ்டாண்ட் தி பைபிள். வேதத்தை திருப்புவோம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான பாடத்தின் அடிப்படையில் 1 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரத்தில் வைத்திருக்கிறோம். Please stand the Bible for Samuel chapter 21 verse 5. 1 Samuel chapter 21 verse 5. 1 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 5வது வசனம். படியும் 1 சாமுவேல் 21:5 படி. தாவீது ஆசாரியனுக்கு பிரயோஜனமாக கரெக்ட். நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்புகள் சுத்தமாக இருக்கிறது. இன்றைய தினம் வேற அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் அது சாதாரணமாக்கிட்டால் அப்பொழுது தன்னுடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரர்கள் 1 சாமுவேல் 21 அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். தாவீது ஆசாரியனுக்கு பிரயோஜனமாக நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்த நாளும் ஸ்திரீகளுக்கு விளக்கமாக இருந்தார்கள். வாலிபருடைய அசைவுகள் சுத்தமாக இருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றார். அப்பொழுது கர்த்தருடைய சந்ததியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராததினாலே ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தார். அப்படி எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். 1 Samuel 21 verse 5 and 6. And David answered the priest and said unto him, Of a
truth women have been kept from us about these 3 days since I came out, and the vessels of the young men are holy, and the bread is in a manner common. Yeah, thou it is sanctified this day in the vessel. So the priest gave him hollowed bread, for there was no bread there but the showbread that was taken from before the Lord to put hot bread in the day when it was taken away. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாட்களில் ஆராயும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அதாவது நம்முடைய செய்தியுடைய தலைப்பு, நாம் புசிக்கிற அப்பம் தேவனுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தார். Whether our bread we are eating is directly coming from the word of God. இந்த ஒரு 3 காரியத்தை வேத வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். This is very correct. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்பத்து மேஜை வந்து உண்டு. அதில் அந்த இஸ்ரேல் கோத்திரருடைய அந்த 12 நாமங்களுக்கு ஏற்றபடி 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்படும். அந்த இன்னைக்கு வைக்கிற அப்பம் நாளைக்கு வரைக்கும் அங்கே இருக்கும். புதுசா அப்பத்தை வச்ச உடனே அந்த பழைய அப்பத்தை எடுத்து ஆசாரியன் என்ன செய்வான்? சாப்பிடும். இதுதான் திட்டம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, அப்போ புதுசா அப்பம் வைக்கப்பட்ட உடனே, சூடான அப்பம் வைக்கப்பட்ட உடனே பழைய அப்பங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? எடுக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொரு ஒரு 3-4 பகுதியாக இந்த தேவ சமூகத்து அப்பத்தை குறித்தும், அதாவது நாம நடத்தி கொண்டிருக்கிற ராபோஜனத்தை குறித்தும், இன்றைக்கு தேவன் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை குறித்தும் ஒப்பிட்டு சில காரியத்தை பேசி முடிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை. அதாவது இந்த சமூகத்தப்பத்தை மேஜை என்பது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டது. மோசேயின் காலத்தில் அந்த சமூகத்தப்பமானது எதனால் செய்யப்பட்டது? வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவினால் செய்யப்பட்டது. வானத்து கொடுக்கப்பட்ட மன்னாவினால் ஜனங்கள் அதை அப்பமாக மாற்றி சமூகத்தை மேஜையில் வைப்பார்கள். அதாவது மோசேயின் காலத்தில் அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த சமூகத்தப்பத்து மேஜையில் இருக்கக்கூடிய சமூகத்தப்பமானது வானத்திற்கு கொடுக்கப்பட்ட மன்னாவினால் செய்யப்பட்டது. நல்லா கவனிக்கணும். மன்னாவானது அதாவது காலையில் அதை பொறிக்கிறணும், சாயங்காலத்தில் எரிச்சு காலி பண்ணணும், அடுத்த நாள் வச்சா எரிச்சு போட்டு போகும், ஊசி போகும். அதே போலதான் சமூகத்தப்பமானது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டு அது இன்னைக்கு வைப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க. அவ முதலாவது சமூகத்தப்பமானது வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட மன்னாவினால் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு யோசுவாவின் காலத்துல எரிகோக்கு போற வழியில, அதாவது பிதாக்களின் காலத்திலே, நல்ல கவனிக்கணும், பிதாக்களின் காலத்துல சமூகத்திர அப்பத்து மேஜையானது வானத்தின் மன்னாவினால் செய்யப்பட்டது. பிள்ளைகளின் காலத்துல, யோசுவாவின் காலத்துல அந்த சமூகத்தப்பத்து மன்னாவ அப்பமானது பூமியிலிருந்து முளைத்த அந்த கோதுமையினால் வைக்கப்பட்டது. பூமியிலிருந்து முளைத்த தானியத்தினால். முதலாவது அப்பம் வானத்திலிருந்து பெய்யப்பட்ட தூதல் புசித்த மன்னாவினால் செய்யப்பட்டது. இரண்டாவது அப்பம் யோசுவாவின் காலத்தில் அந்த சமூக அப்பமானது பூமியிலிருந்து முளைத்த தாவரங்களால் அல்லது தானியங்களால் அல்லது கோதுமையால் அது செய்யப்பட்டது. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் இருக்கிறது. இந்த இப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்க. இப்போ தாவீது சொல்றான், எப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ ஆசாரியன் சொல்ற ஏட்ட அந்த சமூகத்தப்பம் மட்டும்தான் இருக்குது, பரவாயில்ல நீ எனக்கு கொடுத்துரு. புதுசா அப்பத்தை பிரசவம் பண்ணியாச்சுன்னா பழைய அப்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? நீக்கப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து திரும்ப. ப்ளீஸ் ஸ்டாண்ட் தி புக் ஆஃப் ஜான் சாப்டர் 6. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். எஸ் 6ஆம் அதிகாரம்
30 வாசிங்க. 31 வாசிங்கண்ணே. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 30 அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் எனக்கு என்ன அடையாளத்தை நீர் என்ன எனக்கு இல்ல எனக்கு நீர் என்ன அடையாளத்தை நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசி கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏப்பா அப்போ வனாந்தரத்துல கொடுத்த அப்பம் என்னது? இயேசு சொல்றாரு, எப்பா வானத்துக்கு வந்த அப்பத்தை என்ன செய்யல, மோசே கொடுக்கல. அப்படி இயேசு சொல்றாரு. அப்போ அவங்க புசித்த அப்பம் என்னது? பவுல் சொல்றான், அது தூதர்கள் புசித்த மன்னான்னு சொல்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆழமா பார்க்கணும். பரலோகத்திலுள்ள தூதனுக்கு எதுக்குங்க சாப்பாடு? தூதல் அப்பத்தை மனுஷன் புசித்தார்கள். பைபிள் எழுதப்பட்டது, தூதல் அப்பத்தை மனுஷன் புசித்தார்கள். மன்னாவினால் சமுத்திரப்பத்து அப்ப செய்யப்பட்ட ஆசாரியர்கள் புசித்தார்கள். அது ஊசி வைப்பதற்காக ஒரு சங்க மன்னாவை எடுத்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சான். இவன் இப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இயேசு சொல்றாரு, வாசிக்கப்பா. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசி கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி, நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். I want to stress the point very clearly. If the bread is coming from the heaven, it will give the life for the man. ஒரு மனிதனுக்கு எது ஜீவனை கொடுக்கிறதோ அதுவே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த கடைசி காலத்திலே, இந்த நாட்களிலே தேவன் வானத்திலிருந்து ஒரு அப்பத்தை அனுப்புவாரானால் அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும், அது நமக்கு வாழ்க்கை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் போதிக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பவே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். விசுவாசமா இருக்கிறவங்க பாருங்க சார், நல்லா கவனிங்க. When the word manifests, they seek it out the shewbread on the earth. வார்த்தை மாம்சமாகி இந்த சமூக தப்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எருசலேம் தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே அப்பம் அடுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. When the people said believe, the shewbread was on the holy place of the Jerusalem. The true bread is coming in the form of the flesh and explain the current subject to the matter for the people. நான் பேசுற புரியும் நினைக்கிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜனங்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மோசே நியாயப்பிரமாணத்தின்படி எருசலேம் தேவாலயத்துல பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் 6+6 பரிட அப்பத்தை அடுக்கி வைத்துக் கொண்டு ரெடியா இருக்கிறார். இப்போ எருசலேம் தேவாலயத்துல மகாபிரதான ஆசாரியர் அடுக்கி வைக்கிற அந்த அப்பமானது இனி செல்லாது, அது மனுஷனுக்கு
ஜீவனை கொடுக்காது. அது அவனுடைய வாய் வழியே போய் ஆசனை வழியே கழிந்து போகும். ஏனென்றால் தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வானத்திலிருந்து வார்த்தையின் மாம்சமாகிய இயேசு என்கிற ஜீவ அப்பத்தை பூமிக்கு அனுப்பின பொழுது சமூக தப்பத்தை மேலே செயலிழந்து போறது போல இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிற, அழியாமை கொடுக்கிற, தேவ சாயலை கொடுக்கிற, சிருஷ்டி சுதந்திரம் கொடுக்கிற ஒரு புதிய அப்பத்தை வானத்தில் இருந்து தேவன் பூமிக்கு அனுப்பினபடினாலே நாம் கொடுத்து வைக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது அப்பம் வானத்திலிருந்து வந்த மன்னால செய்யப்பட்டது. யோசுவாவின் காலத்துல அந்த அப்பமானது பூமியிலிருந்து வந்த தானியத்தால் செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துல தலைவரிங்க வார்த்தை மாம்சம் வானத்திலிருந்து வந்தது. வானத்திலிருந்து வந்த அப்பம் சொல்லுது, வாசிங்க. இயேசு நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆமென். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசாமல் இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். ஆமென். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தழுவதில்லை. வாசிங்க 47. எதிரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவருக்கு 47. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஜீவ அப்பம் நானே. I am the living bread. வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் அடிக்கிறவர் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவர் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஹல்லேலூயா. ஆமென். The living bread which can eat will never die. இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. என கர்மான தெய்வத்தின் பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானது பூமிக்கு வருகிற பொழுது அந்த வார்த்தை மாம்சத்திற்கு பரலோகமானது 7 முக்கியமான காரியங்களை கொடுத்து அனுப்பினது. அதுல அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வார்த்தையின் தலையின் கால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே வார்த்தையின் புட்ஸ்டெப் அந்த காலின் கால், அதுக்கு பிறகு வார்த்தையுடைய கண்களின் கால். நாம் வாழுகிறது வார்த்தையுடைய ஐ ஸ்பாட், வார்த்தையுடைய கண்கள். அந்த 7 கண்களும் பூமி அனுப்பப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகளையா. So we are living in the age of the eyes. அதுக்கு பிறகு அந்த வார்த்தைக்கு மர்மம் கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு மரணத்தின் சாயல் கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொடுக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு 40 நாள் ஊழியம் கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை மாம்சமானது பூமியில் இருந்து பரலோகத்துக்கு போகின்ற பொழுது நண்பர்களே நல்லா கவனிக்கணும், ரொம்ப கவனமா கவனிக்கணும். யாரும் கண்டிராத வந்த மாம்சத்திற்கும் வானத்திலிருந்து பூமிக்கு வந்த வார்த்தை மாம்சத்திற்கும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போன மாம்சத்துக்கு மத்தியிலே 7 காரியங்களை அது செய்து முடித்தது. அது தீர்க்கதரிசன நிறைவேறுதல், நியாயப்பிரமாணத்தின் முடிவு, வார்த்தையின் மாம்சம், மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல். இந்த 7 காரியத்தை முடித்த பிறகு இனி வார்த்தை மாம்சமானது பூமியில வந்து சிலுவையை சுமக்காது. அதற்கு பிறகு அக்கிரம நாவுகள் பரலோகத்துக்கு அனுப்பப்படுகிறது. அதை பெற்றுக் கொள்வதற்காக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷங்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லக்கூடிய 5 மினிஸ்ட்ரி, அங்கே கனிகள், வரங்கள், ஊழியங்கள், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தது, இது எல்லாமே கிறிஸ்து சரீரமாக சபை. கிறிஸ்து சரீரமாக சபையோட நோக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தை ஜென்மசரீரமாக மாற்றி அவனை உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த முக்கியமான காரியத்துக்காகத்தான் தேவன் கர்த்தர் இயேசு நாமத்தை ஞான சமுதாயத்தை கட்டிட்டார், பரிசுத்த ஆவியை அனுப்பினார், வரங்களை கொடுத்தார், கனிகளை கொடுத்தார், ஊழியங்களை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், கம்யூனிஸ்ட் சர்வீஸ் கொடுத்தார். நோக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தை ஜென்மசரீரமாக மாற்றி அவன் அடக்கப்படப்படுகிற பொழுது அவன் ஆவிக்கு சென்று பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு அவன் தன் ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக தேவன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கிறிஸ்து சரீரமாக சபையை சாதித்தார். அதுக்கு 7 குத்து விளக்குகள் உண்டு, 7 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாம். தேவனதை எபேசிலிருந்து லவோதிகா சபையின் காலம் வரைக்கும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா.
hope or understand the message of God. தெளிவா நீங்க புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். Now, after the candlestick age, after God can remove the stars of the earth, தேவன் பூமி கொடுக்கப்பட்ட குத்து விளக்கை நீக்கின பிறகு பரிசுத்த ஸ்தலத்திலே சமூக தப்பத்து மேஜை வைத்துக் கொண்டு நாம இன்னும் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தி கொண்டு நீ புசிப்பது கிறிஸ்து சரீரம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது எதற்கு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி வார்த்தையின் மாம்சமானது பூமியில் நின்று என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது சொல்லி சொன்ன பொழுதும் மகாபுரதர் ஆசிரியருக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவன் அந்த சமூகத்தை மேஜை வைத்துக் கொண்டிருந்தது போல தேவன் அந்த கடைசி காலத்திலே ஒரு புதிய மன்னவாகிய காலத்தின் சத்தியத்தை கடைசி வெளிச்சத்தை இந்த மெய்யான படத்து மூலமாக பூமிக்கு அனுப்பி அவர் பேசுகிற வார்த்தையை எவன் கேட்டு அதன்படி வாழ்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சத்தியம் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வாழ்த்துக்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து சபையின் காலத்துக்கு பிறகு குத்துவிளக்கின் காலத்துக்கு பிறகு ஒரு ரகசிய வருகைக்காக பூமியிலே நின்று பேசுகிற இந்த சூடான அப்பம், இந்த உண்மையான வார்த்தை, இந்த நீதியின் சத்தியம், இந்த வார்த்தையின் சத்தியம் உன் காதுக்கு போய் நீ இதை ஏற்றுக்கொண்டு வாழ்வாய் என்று சொன்னால் செடியானது கொடியானது செடியில் நிலைத்திருந்தது போல இந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் என்றைக்கும் அழிவை காண்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த மெய்யான காரியத்தை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளை ஒரு சில வசனத்தை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம படிப்போம். Read the book of John chapter 6. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். Thank you Jesus. 51 இருந்து படிங்க. Thank you. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். ஆமென். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென். நான் கொடுக்கும் என் மாம்சமே. It is a very hardest message of the earth. பூமிக்கு அவர் பேசுறது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. ஒரு தச்சுடுக்குமாரன் என் மாம்சத்தை புசித்த உடனே because when the word exists inside அது தன்னை வெளியே காட்டுகிற பொழுது அது உண்மையை சொல்ல ஆரம்பிச்சு. That's the truth of God. நல்லவங்க படிக்கணும். அப்பொழுது 52 இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்கு கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணார்கள். ஆமென். அதுக்கு இயேசு அவர்களை நோக்கி, அதுக்கு ஒரு கட்டுக்கலை, அதுக்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. மெய்யாகவே சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நான் அவரை கடைசி நாள் எழுப்புவேன். அப்ப கம்யூனிஸ்ட் சர்வீஸ் யாருக்கு சொல்லுங்கப்பா? எப்ப கம்யூனிஸ்ட் சர்வீஸ் யாருக்கு சொல்லுங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எக்காலத்து கட்டி எவன் எழுப்புவானோ அவனுக்கு தான் என்னது கம்யூனிஸ்ட் சர்வீஸ். ஆனா அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒரு தரிசிப்பதனால் அவருடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் இன்றைக்கு ஒரு மன்னாவை அனுப்பி இருக்கிறார். அது நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிறவனுக்கு சாகாமை உண்டு, அழியாமை உண்டு. சிருஷ்டியின் சோதனத்தை பார்ப்போம், தேவன் வெளிப்படுவதை காண்போம், மரணம் மறிக்கிறதை காண்போம், அற்புத கலைஞர்கள் வென்றல்ல இருப்போம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே புதிய நாமத்தோடு புதிய அரசிலே அந்த கையில பெறப்படாத அந்த பருவத்தோடு எழுகிற அந்த ரகசிய நாட்களிலே ஒரு புதிய நாமத்தோடு ஒரு புதிய வாரத்திலே மத்திய ஆகாயத்திலே தேவன் அந்த காரியத்தை முடித்து பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு நித்திய போற பாதையிலே காலத்தின் சத்தியமும் கடைசி சுழற்சி இணைந்து பேசுகிற சத்தியத்தை காண்கிறவன் அங்கே தேவ சாயல் நிற்பார். ஹல்லேலூயா. These are the important things which God has revealed us. அதை தேவன் கடவுள் சொல்லி கொடுத்தார். வாசிங்க. அதுக்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் 58 வாசனை 58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னா போல அல்ல. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். Hallelujah. The same Jesus Christ on the earth today. I can read once again. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே.
இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். சரிதானா? சரிதானா? இப்போ எபேசுவிலிருந்து லவோதிக்கா சபை காலம் வரைக்கும் இந்த வசனத்தை கை கொண்டு நாம கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நடத்துறோம். அதை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறானா? ஹalleluya, ஹalleluya. நோ, அப்படியானால் நண்பர்களே, இந்த வசனத்தை நான் அழுத்த விரும்புகிறேன். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நல்ல கவனிங்க. ஹalleluya. வானத்திலிருந்து இன்றைக்கு இறங்கின அப்பம் இதுவே. ஹalleluya. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. இது சபை புசித்த கம்யூனிஸ்ட் போல் அல்ல. அப்போஸ்தலர்கள் கூட புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த கடைசி காலத்திலே தேவன் மெய்யான கூடாரத்தை நமக்கு அனுப்பினார். நீங்கள் காண்கிற இதுவே நீ புசிக்க வேண்டிய ஜீவனப்பம். இதை புசிக்கிறவன் என்னென்னைக்கு மரியாதைக்கும்படி வானத்திலிருந்து இன்றைக்கு பூமிக்கு இறங்கி வந்த மெய்யான அப்பம் இதுவே. Jesus Christ is saying yesterday, today, forever. சொல்றாரு பாருங்க, once again. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்னைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள தேவாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். யாரு? நீ ஜீவனத்துவமான கிறிஸ்துன்னு சொன்னவனே, எப்பா இதை ஏத்துக்கவே முடியாதுப்பா. அவர் மாம்சத்தை புசிக்கணுங்கிறாரு, ரத்தத்தை குடிக்கணுங்கிறாரு. இது நமக்கு ஒத்து வராது, செட் ஆகாதுன்னு ஒதுங்க ஆரம்பிச்சான். ஆனாலும் அவர் சத்தியத்தை மாற்றவில்லை. அவர் சொன்னதே. ஹalleluya. நல்ல கவனிங்க. You turn the book, 1 Corinthians chapter 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, வாசிங்க. 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 5 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் நல்ல கவனிங்க. தாத்தா ஆபிரகாம் கூட்டமா இருந்தாலும் சரி, கோரா கூட்டமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மேக சமூகம் உண்டு, எல்லாருக்கும் அக்கினி சமூகம் உண்டு, எல்லாருக்கும் மன்னா உண்டு, எல்லாருக்கும் ஆசாரியர் கூடாரம் உண்டு, எல்லாருக்கும் ஆசாரியர் உண்டு, எல்லாருக்கும் பலி உண்டு, எல்லாருக்கும் ரத்தத்தின் மூடுதலை உண்டு. ஆனாலும் அவர்களில் அநேகமானவர்களிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. ஹalleluya. அதனால நல்ல பிரசங்கம் பண்றாங்க, நல்ல அடையாளம் செய்யறாங்க, அற்புதம் செய்யறாங்க. அப்படி நம்ம ஏமாந்து போகாதபடிக்கு இவர்கள் திருஷ்டாந்தங்களாக இந்த கடைசி காலத்தில் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் ஆமென் மேகத்துக்குள்ளே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞானபோதத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபோதத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சில ஞான கண்மலைக்கு தண்ணீர், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்திலே தேவன் பிரியமானதில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹalleluya. மன்னாவை புசித்தவர் அழிக்கப்பட்டார். மேக சம்பத்தை பற்றினவர் அழிக்கப்பட்டார். அக்கினி சம்பத்தை பற்றி அழிக்கப்பட்டார். மோசே கண்டவர் அழிக்கப்பட்டார். Listen the word very carefully. This is the morning of the Lord's day. Listen very carefully. எச்சரிக்கை கவனிக்க வேண்டும் நண்பர்களே. Go. God can do the wonders and miracles. தேவன் அடையாளம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார் என்று சொல்வதனால தேவன் நம்மளை நேசித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஹalleluya. ஆமென். சகோதரர்களே, பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நாம் பலமுறை அழுத்தமா பேசுகிற காரியம், நீ நம்புகிற அல்லது நாம் இணைந்திருக்கிற, நாம் கை கொள்ளுகிற, இன்றைக்கு நாம் குடியிருக்கிற
திருச்சபைங்கிற போர்வையானது சத்தியமா கிறிஸ்து சரீரமாக சபையே அல்ல, தேவனது நீக்கி போட்டார். ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா. நீ புசிப்பது கிறிஸ்து மாம்சம் அல்ல. Because God removed the candlestick and the 7 stars from the earth. No more stars, no more candlestick. If there is no candlestick, if there is no stars, how dare you can proclaim the communion service? Is it possible? அழகா சொல்றாரு, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களே அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு தரிசனங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனை போல நீங்கள் ஆகாதீர்கள். அவர்களில் சிலர் பேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விருந்து போனார்கள். அதுபோல நாமும் பேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பண்ணாதிருப்போமாக. நல்ல பைபிள் வீட்டில் எடுத்து படிங்க. 1 10ஆம் அதிகாரத்தை முதல் 1 முதல் 10 வருஷம் படிச்சு பாருங்க. மேகசம் இருக்குது, அக்னிசம் இருக்குது, தூங்கி முடிச்சா எல்லாருக்கும் மன்னா கிடைக்குது, மோசை இருக்கிறா, ஆரோன் இருக்கிறா, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கானானை காணாமல் போனார்கள். எனக்கு அன்பானது, அதனால நாம் அப்படியே காலத்தை போட்டுக்கிட்டு ஃபாலோ த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்கிற சபைங்கிற போர்வையில் எல்லா அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு அப்படி சொல்றதுனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நியாய தீர்ப்பிலே அழிக்கப்பட்டு போவோம். In the day of judgment, the God's sword can see தேவனுடைய பட்டயத்திற்கு இரையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது நீங்கள் இந்த மன்னாவானது சபைக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவை போல அல்ல. இது நமக்காக தேவன் வானத்திலிருந்து அனுப்பினார். ஹalleluya. சோ இது எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி உள்ள ஒரு காரியம். வாசிங்க. Hebrews chapter 8 verse 2. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. பாத்தீங்களா? மனுஷரால் அல்ல. இது மனுஷனோட கூடாட்டாவது இல்ல, மனுஷனுடைய உபதேசத்தாவது இல்ல, மனுஷனுடைய ஊழியத்தாவது இல்ல. அப்ப நீங்க கேட்பீங்க, பிரதர் நீங்க அப்ப நடக்கிற அடையாளம் அற்புத ஊழியெல்லாம் பொய்யா? 100% பொய் தாங்க. என்ன வசனம் இருக்கு? மத்தேயு சுவிசேஷம் Matthew chapter 7 verse 22. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 7 verse 22 படிங்க. மத்தேயு 7 அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உன் நாமத்தாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உன் நாமத்தாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? நாமத்தாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? உன் நாமத்தாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் வரியே. ஹalleluya. அக்கிரம செய்காரரே. why ஏன் வார்த்தை மாம்சம் பூமிக்கு வந்த பொழுது மகாபுருஷன் ஆசரித்து அக்கிரம செய்கை, அதே போல மெய்யான கூடார பூமிக்கு வந்த பொழுது இன்றைக்கு சபை நடத்துகிறது அக்கிரம கிரியை. கொலைகார கூட்டம் ஆளும் கொலை செய்யப்படுகிறார்கள். திருச்சபை நோக்கம் என்ன? பாவ சரீரத்தை ஜென்மசிரோ மாற்றி அவன் எக்காலத்தை கேட்பதற்காக அடக்கப்படுவதுதான் திருச்சபையின் அடிப்படை கொள்கை. Is it possible nowadays? No sir. Because God can remove the candlestick from the earth. நல்ல கவனிக்கணும். அப்படியானால் இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? கிறிஸ்துவின் ரகசிய வருகை, எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் ஹிஸ் beloved bride. வார்த்தைங்கிற மணவாளன் சத்தியம்ங்கிற மணவாட்டியை சந்திப்பதற்காக பூமிக்கு வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கூடாரம் தான் மெய்யான கூடாரம்.
ஏனென்றால் அங்கேதான் மணவாளன் குடியிருக்க கண்டேன், மணவாட்டின் ஆயத்தரையை கண்டேன். ஹalleluya, ஹalleluya. இது என் மூளை இல்ல, இது வானத்துக்கு தேவன் கொடுத்த சத்தியம். இது நம்ம முற்பிதாக்களை அப்போஸ்தலர்களுக்கு புசித்தது போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இவங்களை புசிக்கிறவர், இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவர் மரியவருக்கும்படி வானத்துக்கு பூமிக்கு அருளப்பட்ட மெய்யான கூடாரம் இதுவே. ஹalleluya, ஹalleluya. What a wonderful God. தேவன் ஒரு மகா உன்னதமான காரியத்தை, மகா மேன்மையான காரியத்தை, உலகம் அறியாத மகாபலி சத்தியத்தை தேவன் பூமிக்கு அனுப்பினார். கர்த்தர் வெளியேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மெய்யான கூடாரத்துக்கு 12 வாசல் உண்டு. கிழக்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், ஆகிய 12 வாசல் உண்டு. அதில் கிழக்கு வாசலிலே வார்த்தையின் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் பதிக்கப்பட்டிருக்க கண்டேன். கர்த்தர் என்பது பழைய ஏற்பாட்டின் காலம், இயேசு என்பது புதிய ஏற்பாட்டின் காலம், கிறிஸ்து என்பது வருகிற காலம். இந்த 3 காலத்தையும், ஆகவேதான் காலத்தின் சத்தியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மெய்யான கூடாரத்துக்குள் கிழக்கு தேசத்துக்குள் வர கண்டேன். Hallelujah. So these are the secrets God has revealed to us. நல்ல கவனிக்கணும். இப்போ நேற்று செய்தி பேசி முடிச்சிருக்கிறோம். என்னன்னா, கைகளால் பெருக்கப்படாத கல்லு அந்த இரும்பு களிமண்ணுமான பாத்திரம் மோதி பெரிய பர்வதமாக பூமியிலே என்ன செய்யுது? பெரிய பர்வதம் ஆயிட்டு. இப்போ இந்த பூமியில கைகளால் பெருக்கப்படாத கல்லு தான் ஊழியத்தை முடித்து பெரிய ஒரு பர்வதமாக மாறினபடினாலே அதுவே புதிய எருசலேம் வந்து இணைவதற்காக போடப்பட்ட நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மெய்யான அஸ்திவாரம் இருக்க கண்டேன். ஹalleluya. புதிய எருசலேம் பூமியிலே வந்து நிற்பதற்காக இந்த பூமியிலே போடப்பட்ட ஒரு மகா விஸ்தாரமான அஸ்திவாரம் தான் கைகளால் பெருக்கப்படாத கல். அது மோதி பெரிய ஒரு பர்வதமாக மாறிச்சு. அதான் நம்ம நேற்று ஒரு பேசி முடிச்சோம். ஆகவே இந்த கடைசி காலத்துல சில காரியத்தை தெளிவா படிக்கணும். வாசிங்க எபிரேயர் 8:2. சீக்கிரம் ஒன் செகண்ட். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியர்களையும் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்போ இன்னைக்கு அன்னைக்குள்ள பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துல இந்த சமூகத்தை பத்தி கொடுத்தது போல இன்னைக்கு அவர் போட்ட கூடாரத்துக்குள்ள அவர் நின்று தன்னுடைய வார்த்தைங்கிற அப்பத்தை, மனுஷ அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பார். Hallelujah. So today the word which is coming from the mouth of God can change. நம்முடைய அற்பமான சரீரம் அழிந்தே அடைவேன் மறுரூபமாக, அற்பமான சரீரம் அழிந்தே அடைவேன் மறுரூபமாக, பின்னில் ஜீவனாதி கரைவோரா வேகம் நானும் சேர்த்து கொள்வேன். எந்த வாஞ்சையே உயர்ச்சியோன் என்னை வந்தவர் சேர்த்து கொள்வா. கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவா. கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவா. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்த வேறில்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பேன், அவன் தீர அணைத்துக் கொள்வேன். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. Listen to the word very carefully. அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் மரிக்காமல் இருக்கும்படி, ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திலே விருந்தாளில் இருக்கும்படியாக, அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதற்காக இந்த மண்ணான சாயல் அவனுக்கு ஒப்பான சாயலாக மாறுவதற்காக இன்றைக்கு நீங்கள் புசிக்க வேண்டிய வானத்திலிருந்து வந்த அப்பம், நீங்கள் கேட்கிற சத்தியமே. ஹalleluya, ஹalleluya. So this word can change your physical appearance. This word is coming from the heaven, not from any man. I cannot receive this message from any denomination, because
God sent a message to the earth. அவர் நேற்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அப்படியானால் எப்படி முதலாவது சமூக தப்பம் மன்னாவில் செய்யப்பட்டு இரண்டாவது சமூக தப்பம் பூமியில் உண்டான தானியத்தை செய்யப்பட்டது போல முதலாவது அப்பம் கர்த்தராகிய இயேசு வார்த்தை மாம்சம், இரண்டாவது அப்பம் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த பூமியிலிருந்து யோசுவா காலத்திலே பூமியிலிருந்து முளைத்த தானியத்தை கொண்டு அப்பம் செய்யப்பட்டது போல இன்றைக்கு சத்தியமானது நமக்கு நித்தியத்து போவதற்காக தேவன் ஒரு மெய்யான கூடாற்று வழியாக ஒரு மகாபெரிய அப்பத்தை அனுப்பியிருக்கிறார். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறீர்களா என்று வேதம் கேட்கிறது ஐயா. ஹalleluya, ஹalleluya. இதுக்கு முன்னால அப்பத்தெல்லாம் புசிக்க மறித்தாங்கப்பா. இதை புசிக்கிறவன் என்னென்னைக்கு மரியாதை இருக்கும்படி வானத்திலிருந்து என்னென்னைக்கு பிழைக்கும்படி வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்பம் இதுவே. இங்கே இவங்கெல்லாம் வைக்கப்பட்டது. இதுல ஒவ்வொன்று பேசுறதுக்கு காலங்கள் பல. காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், தேவ ரகசிய இடம், மணவாளன் குடியிருக்கிற இடம். மணவாளன் எங்க குடியிருப்பார்? மணவாளன் குடியிருப்பதற்காக நல்ல பைபிள் படிச்சீங்கன்னா யூ டேன் தி புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். இருபத்தி ஓராம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எப்பா மோசேயின் காலத்துல மனுஷனிடத்துல வாசஸ்தலம் ஆசைக்கூடாது. யோசுவா காலத்துல இருந்தது உடன்படிக்கை பெட்டி. தாவீது காலத்துல இருந்தது அவன் போட்ட கூடத்துல இருந்த உடன்படிக்கை பெட்டி. சாலமோன் காலத்துல எருசலேம் தேவாலயம். புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இயேசு மாம்சம். அப்போஸ்தலர் காலத்துல கிறிஸ்து சரீரமாக சபை. இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் எங்கே? ஹalleluya, ஹalleluya. எங்கே? where he is residing. இன்றைக்கு தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அப்போ மிக தெளிவாய் தேவன் காட்டினார். மணவாளன் குடியிருக்கிற இடம். சார் நல்ல கவனிங்க, the word is very important. ஏன் மணவாளன் குடியிருக்கிறார்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின 19:7, வெளிப்படுத்தின 21:9 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு வாசிப்பா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆமென். அவருக்கு புதுசத்தை கடவோம். ஆமென். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை செய்தான். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணார். ஹalleluya. அப்போ when the bride wants to prepare herself and he should come in the form of the bride. அதாவது மணவாட்டி ஆயத்தமாக அவர் யாரா வரணும்? யாரா வரணும்? மணவாளன் தான் வரணும். அதான் மணவாளன் குடியிருக்கிறார். மணவாளன் எங்கே குடியிருப்பார்னா நல்ல கவனிக்கணும் பிரதர். எங்கே ஒருத்தி, எங்கே அந்த சத்தியம் உலக தொடர் முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் முன்பே குறிக்கப்பட்டிருந்ததோ, எங்கே காலத்தின் முடிவு இருக்கிறதோ, எங்கே அநாதி அபிஷேகம் இருக்கிறதோ, எங்கே அணையா விளக்கு இருக்கிறதோ, எங்கே சத்தியமானது முளைத்து நிற்கிறதோ, எங்கே நித்தியத்து போகிற வாசல் இருக்கிறதோ, எங்கே நித்திய குறித்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களும் 7 கொம்புகளும் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை தவிர வேறு எங்குமே மணவாளன் சொல்லியிருக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. உன் பாட்டுல உன் கூத்தாட்டத்துல உன் குத்தாட்டத்துல இயேசு இருக்கிறது பொய்யான உபதேசம். ராங் கான்செப்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் விலையேற பெற்ற மகாராஜா பரிசுத்த நாமம். அதாவது இஸ்ரவேலே கேளும் தேவனகத்து ஒருவரே கத்திருக்கிற முதல் கமந்தையை உடைச்சி தூர போட்டுட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தம் சொல்லிட்டு இயேசு இருக்கிறான்னு சொல்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நான் எங்குமே சொல்றது. அதனால அந்த குப்பையை அந்த சாக்கடை பற்றி பேசுறது நேரம் இல்லை. நாம் வசனத்தை வாசிப்போம். நாம் வாழ்கிற காலம் வாசிங்க. வெளிப்படுத்த 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு
துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. ஆமென். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்றால் சொல்ல கேட்டேன். ஆமென். சுத்தம் பிரகாசமான வெள்ளி வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளி வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. அதாவது கிறிஸ்து சரீரமாக சமய காலத்தில் மரித்த எல்லா பரிசுத்தவான்களுடைய நீதியை எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மனவாட்ட கொடுத்துட்டாரு. ஹalleluya. இவன் இதுல பரிசுத்தவானுடைய நீதி, அவனுடைய தியாகங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அடுத்து பின்னவனை நோக்கி ஆட்டுக்குட்டியாரின் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் ஒரு நிமிஷம். இப்ப யார கூட கல்யாணம் நடக்கிறது, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட முதல்ல என்ன வரணும்? இன்விடேஷன் வரணும். அந்த இன்விடேஷன் என்ன இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு கல்யாண பத்தில என்ன இருக்குப்பா? கரெக்ட். பொண்ணு என்ன ஊரு? பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் என்ன? தேதி என்ன? மாப்பிள்ளை யாரு? எந்த தேதி, எந்த இடம், என்னைக்கு இருக்குமா இருக்காதா? ஓ தாங்கள் விருந்து அழைக்கப்பட்டிருக்கோம். என்னைக்குப்பா கல்யாணம்? எந்த இடத்துலப்பா கல்யாணம்? நம்ம சொல்ல ஓ நாங்க போவோம். எப்படி சார்? ஹவு 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 எப்படி? எங்க எங்க? பைபிள் படிங்க. பின்னவனை நோக்கி ஆட்டுக்குட்டியாரின் கல்யாணத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இப்போ விருந்து வீட்டுக்கு போறவன், விருந்து வீட்டுக்கு போறோம், அங்க ராயல் ஃபுட்டு கிடைக்கும். இப்ப சுகர் பேஷண்ட் போவான், எனக்கு வித்தவுட் சுகர்ல பாயசம் கொடுப்பான். ஒருத்தர் பிரஷகாரம் போவான், எனக்கு உப்பு போடாம சாம்பார் ஊத்துவான். அப்புறம் அல்சகாரம் சொல்லுவான், எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுக்கணும்பான். போறவனுக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்துக்காரன் சோறு போட்டா அது கல்யாணம் விடாது. சொல்லுங்க. எங்களுக்கு சக்தி ஒத்து வராது. அது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இது சரிப்பட நான் என்ன பண்ண முடியும்? இது விருந்து சாப்பாடுடா. உனக்கு அல்சர் இருந்தா என்ன, உனக்கு கேன்சர் இருந்தா என்ன, உனக்கு எய்ட்ஸ் இருந்தா என்ன, உனக்கு ஜுரம் இருந்தா என்ன, உனக்கு டயபெட்டிஸ் டிசீஸ் இருந்தா எனக்கு இல்லையா? விருந்து சாப்பாடு இது. உனக்கு அந்த மாதிரி மாற்ற முடியாது. வீட்டுக்காரர் கொஞ்சமோட சக்கரை இல்லாம பாயசம் மட்டும் குடிச்சிருந்தா அது இப்படி வராதடா. திஸ் இஸ் தி ஃபீஸ்ட். இட்ஸ் a royal food. Yes, strength the people can eat it. எவன் அழியாமைக்காக, எவன் சகாமைக்காக, சிசி சோதனத்துக்காக, மரணம் மறிக்கதை பார்ப்பதற்காக, உலகத்துக்கு முன்பாக அனாதை அபிஷேகத்துக்குள் ஆடையா விளக்குக்குள் தேவன் முன்குறித்திருந்தால் this message and heal and deliver from all the sickness. This voice can deliver even the death also. டாக்டர் சொல்லுறாங்க, நீ செத்துருவாடு. If you believe the message, you will change the whole world. God can create. தேவனுடைய ஒவ்வொரு அவையை சிருஷ்டிக்க வல்லவர். God can create your brain and heart and everything because He is the creator is coming in another form, in the form of the brain of the earth. What a wonderful verse. Yeah. Right. Okay. Now 19:9. பின் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியம். விருந்து வீட்டுக்கு யாரெல்லாம் போவா? அழைக்கப்பட்டவர். ஆமா, அழைக்கப்பட்ட யாரு? நல்லா பொல்லார், வேலைகள் இருக்கிறவன் சரிதானா? ஏன்னா விருந்து ஆயத்தமாயிடுச்சு, அழைக்கப்பட்டவெல்லாம் போயிட்டான். அதுக்காக எதை வேஸ்ட் பண்ண முடியாது, சாப்பாடு வேஸ்ட் பண்ண முடியாது. போய் யாரை கூட்டு வைப்பா? நல்லா பொல்லார் வலித்து இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வைப்பா. வேறு சொல்கிறது விருந்து சாலை. வெளியே நிற்கும் யாரு? வழியோடு நின்றவன். உள்ள வந்துட்டவன் யாரு? விருந்தாளி. அவ்வளவுதான். நீ இப்போ ரோட்ல இருக்கிறவன் இல்ல, முச்சம் இருக்கிற கழுத இல்லடா. நீ கல்யாணம் வந்துட்டேடா, வேதம் வந்து எப்படி அழைக்கிறது? விருந்தாளி என்று அழைக்கிறது. அங்கு விருந்தினர் பரிமாறப்படும். எனக்கு அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளை, மிக முக்கியமான அடுத்து வெளிப்படுத்த விசேஷம் இதான் ரொம்ப முக்கியமான அழுத்தமா பேசணும்.
21:3 மேலும் வேறு பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். ஆமென். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இதோ மனுஷனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. 21:9 பின்பு 21:9 பா. பின்பு 9 பின்பு கடைசியான 7 வாதிகள் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 குதிரைகள் ஒருவன் என்னிடத்தில் வந்து இதே இங்கே வா, நீங்கே வா, ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் சொல்லி, இந்த மணவாட்டி யாரு? ஆயத்தமானவா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:7 அவ ஆயத்தமாகிறார். ஆஃப்டர் prepare herself. மணவாட்டி ஆயத்தமான பிறகுதான் வெளிப்படுத்தி 21:9 நீங்க வா, ஆட்டுக்குட்டியோட மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தி 22:17 வாசிக்கிறோம். ஆவியும் மணவாட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது 3 வசனம் பா. வெளிப்படுத்தல ஏன் ஆவியானவர் சபையோட இடையில என் மணவாட்டியோட இணைகிறாரு? ஆவியும் மணவாட்டி. இயேசு கிறிஸ்து காலத்துல வார்த்தை மாம்சம். அப்ப யாரை பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கரெக்டா? அப்போஸ்தலர் காலத்துல வருஷத்தாயிரம் அக்கிரமாவில் இருந்ததால அவனை கிறிஸ்து சபைக்கு சொந்தக்காரன். இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அப்போ மணவாட்டியை காண்கிறவன் ஆவியானுடைய பரிபூரணத்தை காண்கிறான். மணவாட்டியை இழந்து போகிறவன் ஆவியானுடைய பரிபூரணத்தை இழந்து போகிறான். மணவாட்டியை விடுகிறவன் வார்த்தையை விடுகிறான். மணவாட்டியோடு இணையாதவன் விருந்தை இழந்து போகிறான். மணவாட்டியோடு இணையாதவன் இந்த அன்பட்ட சத்தியத்தை கேட்காதவன் மணவாட்டி உபதேசத்தில் வராதவன் நண்பர்களே 2ஆம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு துர்சந்ததியாக மாறும். ஒருவேளை உனக்கு என்ன வேணா ஞானம் இருக்கலாம் சார், நீ எப்படி வேணாலும் பேசிக்கலாம், கவலை நான் படல. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழி கூட நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழி கூட நிறுத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமாதில், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமாதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துவரே சரை புகழ்ந்திடுவே, எந்த நாத்துவரே சரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானின் கரை இதோ காண்கிறதே, எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கிறதே. கானானின் கரை இதோ காண்கிறதே, எந்தன் காதலின் தோனி காதில் கேட்கிறதே. கர்த்தர்களே பெற்ற மகா பரிசுத்த நாம மகிமைப்படுத்தார். காதல் சத்தத்தை கேட்டோம்பா. The voice of God can hear. இந்த காதால கேட்டு இந்த கண்ணால கண்டதை எப்படி மகிழ்ச்சி சொல்றீங்க? Is it possible? Is it possible? அன்பு, அன்பு, அநாத அபிஷேகம், அணையா விளக்கு, தேவ ரகசியம், தேவத்தின் ஞானம், தேவனுடைய ஆழம், தேவனுடைய சிந்தனை, ஆதி பர்வதம் இதெல்லாம் விட்டுக்கிட்டு போகணும். நான் சகலை சேர்ந்துட்டு பிதாவுக்கோ அதோட பழக்கம் இருக்கலாம்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God can challenge and change this word, this bread of God. இன்னைக்கு அர்ப்பணிக்கிற இந்த ஜீவ அப்பமானது உன் சரீரத்தை உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் போட்ட கடைசி கூடாரம் இதுவே. இனி பரலோகத்துக்கு ஒருத்த வந்து ஒரு செய்தியை சொல்லவே மாட்டான், சொல்லாது இருப்பாராக. ஹல்லேலூயா. No more messengers from the heaven. இனி பரலோகத்தில் இருந்து உனக்கு செய்திருக்கிற ஆள் இல்லை. God said the last voice. வராது சார், வராது, வராது.
வரவே வராது. ஏனென்றால் ஆவியானவர் மணவாட்டியோடு இணைய போகிறார். ஆவியானவர் மணவாட்டியோடு இருக்கின்ற காலத்துக்கு முன்பதாக ஆவிக்கும் மணவாட்டிக்கும் மத்தியிலே பூமியிலே சமைக்க வேண்டிய 7 காரியங்களிலே 6வது காரியம் முடிகிற கடைசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரதீசிலே ஜென்மசிரித்துகள் ஆவிக்கிற செயல்கள் முடிக்கப்பட்டு விட்டது. 12 விதமான ஜீவவிருட்சம் ரெடியாக்கப்பட்டு விட்டது. ஜீவத்துக்கு அதிகாரம் சந்தை தேவன் பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். காலத்தை சத்திய பூமிக்கு வந்து விட்டது. அணைய விளக்கை கண்டு, ஆதி பருவத்தை கண்டு, அனாதை அபிஷேகத்தை கண்டு, அணைய விளக்கை கண்டு, ஆட்டுக்குட்டி அளவரை கண்டு, மெய்யான குணத்தை கண்டு, நித்திய ஜீவனை கண்டு, அவன் 7 கண்களையும் 7 கொம்புகளையும் பார்த்து அவர் முன் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is with us. ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு பெரிய தேவன் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார். நான் கொடுக்கும் அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், பிழைத்திருப்பான். வானத்தின் அப்பம் இதுவே, உனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அப்பம் இதுவே. நண்பர்களே, இதை புசிக்கிறவன் அவருடைய விருந்தாளியா இருப்பான், ஜீவித்து அதிகாரத்தை பெற்றிருப்பான், அவருடைய கூடாரத்தில் வாசமாக இருப்பான். இன்றைக்கு பிரதான ஆசிரியர் மெய்யான கூடாரத்தில் நின்று உனக்காக கொடுக்கிற இந்த கடைசி அப்பத்தை புசிப்பதற்காக அவர் என்னை வருந்தி அழைக்கிறார். இஸ் காலிங். அவருடைய அழைப்பு, அவருடைய அன்பு, அவருடைய கதறல், அவருடைய கெஞ்சுதல் அதி சீக்கிரமாய் பூமி விட்டு போய்விடும். அதற்கு பிறகு தேடி தேடி எப்படி வாசலை தேடி தேடி அழுத்து போனது போல, நண்பர்களே, நீ தேடி தேடி அழுத்து போகாதபடிக்கு இந்த தருணத்தை விட்டு விடாது. உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர் இவரே நாளைக்கு அங்கே நிற்பார். The same God is standing there. Hallelujah. Hallelujah. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து இவரே. When he is standing on the bridegroom, வார்த்தை மணவாளன் இருப்பார், சத்தியம் மணவாட்டியாக இருக்கும். அங்கே மெய்யான கோடாக நின்று கொண்டு இருக்கும். இந்த சத்தம் அங்கு உனக்கு காதில் கேட்டுக்கொண்டு இருக்கும். அந்நாட்களிலே மரணத்தை தேடி ஓடினாலும் மரணம் கிடைக்காது. 2ஆம் மரணம் மட்டுமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டா இருக்கும். அங்கே மிருகமும் கள்ளத்தகேசியும் நரகத்தில் உயிரோடு தள்ளப்படுவார்கள். அங்கே மரணம் மறைக்கிறதை பார்ப்போம். அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜோம்னுமா புவி மீதில் சாரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கோ. புவி மீதில் சாரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கோ. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியால் சேர்த்திடவே. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியால் சேர்த்திடவே. குதூகலம் நிறைந்த நடுவானில் நின்றிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். Our loving gracious Father, அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள ஆண்டவரே, நாசிக்கப்பட்ட நல்ல இரவு நன்றி சோத்திருக்காவே. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற ஒரு புதிய அப்பத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், மெய்யான குணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுடைய 7 கண்களும் 7 கொம்புகளும் காண்பப்பட்டிருக்கிற கடைசியாக ஸ்தோத்திரிக்கிறோம். காலத்தின் வெளிச்சத்தை, கடைசி சத்தத்தை அனுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லா அந்தகாரத்தின் கிரைகள், நாசங்கள், மோசங்கள், பட்டைகள், சாபங்கள், பிலிசு, அந்தகாரத்தின் ஆவிகள், ஓ பொல்லாத வியாதிகள், நரகத்தின் வியாதிகள், சொப்பனங்கள், குறிச்சுள்ள ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, பொல்லாத ஆண்டவரே, சாபத்தின் உபதேசங்கள், திருத்துவ ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஜெயித்து செல்வதாக. Let the God fill them and heal them, Lord. விடுவியும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். கானம் துதி பலவுக்குமா சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். ஐயா, ரவிதகபுரே ராஜா, பரலோகத்தின் தெய்வமே, ராஜாதி ராஜா, இந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மகாபலிய சத்தியத்தை நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகாபலிய சத்தியத்தை கேட்க எனக்கு தந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஐயா, உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சொல்றேன்
வேதத்தின் காரியங்கள் அத்தனையும் வெளிச்சமாய் ஆண்டவரே ஒரு மறைபொருள் இல்லாமல் ஆண்டவரே விளக்கமாய் பேசி ஆண்டவரே ஐயா ஐயா சோத்திரமையா ஒரு சிறு பிள்ளைக்கு பேசுறது போல ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறவரே நன்றி ஆண்டவரே